சென்னை அப்படின்றது சென்னம்மா தேவியோட கோட்டை. அது வந்து எதனால வந்து சென்னைன்னு பேர் வந்ததுன்னா எனக்கு தெரியாது. ஆனா அவளுடைய சக்தி, காளிகாம்பாள் வந்து இந்த சென்னையோடைய தெய்வம் அவ. அப்ப சென்னையில நம்ம என்ன பண்ணணும், எத்தனையோ கோயில்களுக்கு போறோம், எத்தனையோ சுவாமிகளை தரிசனம் பண்ணோம். ஆனா இந்த சென்னையோட தெய்வமான சென்னம்மாதேவி காளிகாம்பாளை எத்தனை பேர் வழிபடுறோம்? அந்த அம்மன் இருந்தாங்க, அவங்களுடைய இடம் தான் வந்து கோட்டையாக மாறிச்சு. அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அப்போ வெள்ளைக்காரங்க எந்த இடத்துலையுமே ஒன்று வச்சுக்கோங்களேன், இப்போ உக்ரமான தெய்வம் அப்படின்னா எப்போவுமே உக்ரமாக தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. காளி அவதாரம் எடுக்கிறான்னா அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அவ எடுத்தது தான் காளி அவதாரம். பொதுவாகவே அம்மன் கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எலுமிச்சை பழம் அப்படின்றது ராஜகனி. நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சன்னியாசினி சிவசக்தி யோகினி இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓம் குருபியோ நமக. ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது காளிகாம்பாள் பற்றி யாருமே அறியாத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்களுமே கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள் அந்த வரலாறு பற்றி. சென்னம்மா தேவி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னம்மா தேவி தான் காளிகாம்பாள். அந்த சென்னம்மா தேவி ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாங்க? யாருடைய தெய்வம் தெரியுமா? மீனவர்களின் தெய்வமாக சென்னம்மா தேவி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இப்போ இருக்குல்ல, அதுக்குள்ளார தான் இருந்தாங்க. அந்த அம்மா இருந்த இடத்துல தான் சுற்றி அந்த கோட்டை வந்து உருவாச்சு. அப்போ வந்து வெள்ளைக்காரங்க அங்கே இருந்தாங்க. மக்கள் வந்து மீனவர்களின் தெய்வமாக அங்கே அந்த அம்மா இருந்தாங்க. மக்கள் போய் உள்ளார போய் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துருப்புகள் வர ஆரம்பித்தாங்க. பாதுகாப்பு ரீதியாக வந்து அங்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அதையும் மீறி மக்கள் உள்ளார போய் சென்னம்மா தேவியை வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போ வெள்ளைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு இடத்துல இந்த உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆகவே இந்த விக்கிரகத்தை நீங்கள் வேற ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வந்து கோயில் எழுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ தேர்ந்தெடுத்த இடம் தான் அப்போ வந்து நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம். இப்போ இருக்கக்கூடிய காளிகாம்பாள் இருக்கக்கூடிய அந்த கோயில், அந்த பாரிஸில் இருக்கக்கூடிய இடம் வந்து அப்போ தான் வந்து நிறைய கடைகள், இந்த மாதிரி பஜாராக வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே இருந்த சென்னம்மா தேவி தான் இங்கே வந்து காளிகாம்பாளாக மருவி வந்து அமர்ந்த இடம். அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து 3வது பில்டிங்கில் தான் நம்ம பாரதி வந்து பணி புரிஞ்சிட்டு இருந்தார். நம்ம பாரதி வந்து அந்த காளிகாம்பாளுடைய ஒரு தீவிர ஒரு பக்தர். அவர் அங்கிருந்து தான் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடினதாக வந்து சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வந்து அந்த காலத்துடைய பெயர் வந்து ஆஃபீஸ் கோயஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த கோவிலை வந்து முழுசாக மூடி வைக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் மட்டும்தான் மூடி வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த நடுவில் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்ல மதியானத்தில், அந்த நேரத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து அம்மனை வந்து வழிபட்டுட்டு போவாங்க. அதனால் அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க வந்து வழிபடுறதுக்கு ஏதுவாக அந்த கோவில் இருந்ததுனால அதை வந்து ஆஃபீஸ் கோயஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருந்த சென்னம்மா தேவி தான் மருவி காளிகாம்பாளாக இங்கே வந்து உட்கார்ந்தாங்க. அவங்கள வந்து நம்ம பாரதி வழிபட்டு அங்கேருந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. சத்ரபதி சிவாஜி வழிபட்டது. இந்த இடத்துல காளிகாம்பாளோட வரலாறை நம்ம கூறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என் வீட்டுக்கு என்னை பார்க்க வரீங்க, என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்னை பார்த்து பேசணும். என் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்னை பார்த்து பேசாமல் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி? அப்போ சென்னை அப்படின்றது சென்னம்மா தேவியோட கோட்டை. அது வந்து எதனால் வந்து சென்னைன்னு பேர் வந்ததுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய சக்தி, அவ பேரிலே சென்னை பட்டினம் அப்படின்றத மாற்றிட்டா. மெட்ராஸ் அப்படின்றத சென்னை அப்படின்றத மாற்றிட்டா. அப்போ சென்னை வந்து அவளுடைய கோட்டை. இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு செல்கிறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராம தேவதைக்கு
ஒரு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு தான் நாம் ஆமா. போவோம். அதே மாதிரி அந்த கிராமத்துலேருந்து வெளியூர் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு தான் ம், ம், பஸ் ஏறி வெளியூர் போவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. ம், திருப்பி வந்து அவரை வணங்கிட்டு தான் கிராமத்து உள்ளார போவாங்க. அப்படி இருக்கும்போது சென்னம்மாதேவி காளிகாம்பாள் வந்து இந்த சென்னையுடைய தெய்வம் அவ. அப்ப சென்னையில நம்ம என்ன பண்றோம்? எத்தனையோ கோயில்களுக்கு போறோம். எத்தனையோ சுவாமிகள தரிசனம் பண்றோம். ஆனா, இந்த சென்னையோட தெய்வமான சென்னமாதேவி காளிகாம்பாள எத்தன பேர் வழிபடுறோம்? அந்த காளிகாம்பாள் வந்து காளியாக அங்க அமர்ந்திருந்தாலும், அவளுடைய சக்தி ம், ஒரு மிகப்பெரிய சக்தி. பாரதிக்கு வந்து அத்தனை பாடல்கள வந்து எழுதுறதுக்கான ஒரு இது குடுத்துருக்காரு. சத்ரபதி சிவாஜி எல்லாரையும் வென்றிருக்காரு. அந்த அளவுக்கு அருள் புரிஞ்சவன் நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிவா? அப்படி இருக்கும்போது காளிகாம்பாளுடைய தரிசனம் சென்னையில இருக்கக்கூடிய ஒருவரும் செய்ய வேண்டியது. ம், ஏன்னா, நாம முதல்ல நம்மளுடைய தெய்வம், நம்ம சென்னையோட தெய்வமான காளிகாம்பாள நம்ம முதல்ல தரிசிக்கணும். தரிசிச்சு அவளுடைய அருள நம்ம பெறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போணும். ம், இந்த நிகழ்ச்சியில நம்ம காளிகாம்பாள பத்தி பேசுறதுக்கான காரணமே, காளிகாம்பாள் யாரு? ம், அவ எங்க இருந்தா? எங்கேருந்து வந்து இங்க உட்கார்ந்து அவளுக்கு எப்படி காளிகாம்பாள்னு பெயர் வந்தது? அவள வழிபட்டு யாரெல்லாம் நன்மை அடைந்தாங்கன்றத சொல்றதுக்காக மட்டுமே இல்ல. நாம வந்து நெறைய கோயில்களுக்கு போறோம். நெறைய இறைவன தரிசனம் பண்றோம். ஆனா, நாம முதல்ல சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வழிபட வேண்டியது சென்னம்மாதேவி காளிகாம்பாள தான். அவளுடைய அருள நம்ம பெறும்போது, இப்ப நம்ம நெனைக்கிறோம், நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். சின்ன சின்ன மனசு கஷ்டங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனுடைய தெய்வமான அவள போய் முதல்ல பார்க்கும்போது தானே நமக்கு அவளோட அருள் கிடைக்கும். நிச்சயமா. நீங்க அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது, அவ்வளோ ஒரு நன்மை. காளிகாம்பாள் அப்படின்றது நம்ம வந்து சாதாரணமான ஒரு ஸ்தலம் மட்டுமே கிடையாது. ம், ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, இறைவனுடைய அருள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அங்கே நீங்கள் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அத்தனை நன்மைகள் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அவள் அந்த காளியோட அருளை நம்ம பெறும்போது வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். ம், ஆகவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரு கோயில் சென்னையின் தெய்வமான காளிகாம்பாள் சென்னம்மாதேவியை போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நற்மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா. இப்போ சென்னம்மாதேவின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க முன்னாடி இருந்த இடத்துல ரொம்ப உக்கிரமா இருந்ததாகவும், அங்கேருந்து மாத்தி இங்க காளிகாம்பாளா வச்சதுக்கு அப்புறம் தான் அமைதியானாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. அது வந்து நிறைய வந்து நம்ம மக்கள் வந்து கட்டுக்கதையெல்லாம் நிறைய ம், எழுதுவாங்க. ம், ம், இது வரைக்குமே யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா சென்னம்மாதேவி தான் வந்து காளிகாம்பாளா வந்து உட்கார்ந்தாங்கன்னு? ம், தெரியாது. அது அந்த இடத்துல அந்த அம்மன் இருந்தாங்க. ம், அவங்களுடைய இடம் தான் வந்து கோட்டையாக மாறுச்சு. ம், அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அப்போ வெள்ளைக்காரங்க எந்த இடத்துலையுமே நாம் வந்து நம்ம இறைவனை வழிபடவோ, ம், நம்ம இது பண்ணுவோ எந்த இடத்துலையுமே நமக்கு தடை விதிக்கவே இல்லை. அவங்களாலையும் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது, நம்மளாலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு இதில் வந்து கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த அம்மனை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணும்போது அது காளிகாம்பாளாக அவங்க பெயர் மருவி இன்னைக்கு வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று வச்சுக்கோங்களேன், இப்போ உக்ரமான தெய்வம் அப்படின்னா எப்போவுமே உக்ரமாக தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. காளி அவதாரம் எடுக்கிறான்னா அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அவ எடுத்தது தான் காளி அவதாரம். ம், அந்த அரக்கனை அழிச்சதோட அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தேவதையை நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வழிபடுறீங்களோ அதனுடைய பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீ நன்மையை நோக்கி இறைவனை வழிபட்டா உனக்கு நன்மை கிடைக்கும். நீ தீயதை நோக்கி நீ வழிபட்டா உனக்கு தீயது கிடைக்கும். ம், ஆகவே நாம் வந்து என்ன பண்ணோம், உக்ரமான தெய்வத்தை வழிபட்டா நமக்கு இது நடக்கும் அது நடக்கும். நம்ம வந்து சாஃப்டான தெய்வம், சாமியில் என்ன உக்ரம் சாஃப்ட்டு, எல்லா கடவுளும் கடவுள் தான். நீ எதை நோக்கி போறியோ அது உன்னை நோக்கி வரும். இதுதான் லாஜிக். நிச்சயமா. இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் அங்க அந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு பொருட்கள்லாம் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காளிகாம்பாள் கோவிலுக்கு போகும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பொதுவாகவே அம்மன் கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எலுமிச்சை பழம் அப்படின்றது ராஜகனி. எலுமிச்சை பழத்தை நம்ம வெட்டி குங்குமம் தடவிலாம் வைக்கவே கூடாது. அதுக்கு வந்து உயிர் தன்மை அதிகம். ஆகவே நம்ம வெட்டினா அதனுடைய உயிர் தன்மை வந்து அங்கேருந்து போயிடும். ம், ஆகவே நம்ம அம்மனுக்கு மாலை போடுறதா இருந்தாலும்
முழு எலுமிச்சை பழத்தை தான் நம்ம கட்டி அம்மனுக்கு மாலையாக போடணும். அதே மாதிரி அம்மனுடைய பாதங்களில் நம்ம சமர்ப்பிக்கிறதா இருந்தாலும் முழு எலுமிச்சை பழத்தை தான் சமர்ப்பிக்கணும். அங்கேருந்து நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து அது காஞ்சி சிறகானதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து கால் மிதிப்படாத இடத்துல செடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம போடணும். ரெண்டாவது, நம்ம அம்மன் கிட்டேருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உடல் நலம் முடியாமல் இருக்கிறவங்களுடைய தலைமாட்டில் வந்து நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கும்போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு தண்ணி ஊற்றி அதில் எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிங்கன்னா அது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அது தனக்குள்ளார ஈர்த்து அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தும். அதுதான் எலுமிச்சை பழத்துடைய சிறப்பு. நீங்கள் எலுமிச்சை பழத்தை சுற்றி போடும்போது கூட முழு எலுமிச்சை பழத்தை தான் சுற்றி சில பேர் காலால் நசுக்குவாங்க. அது நசுக்கவே கூடாது. அது ரொம்ப மாபெரும் தவறு. கையால் நம்ம நசுக்கி நம்ம வந்து தூக்கி போடணுமே தவிர அதில் வந்து வெட்டி குங்குமம் தடவி அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அம்மன் கோவிலுக்கு போனாலும் எலுமிச்சை பழம் ராஜக்கனி வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதில் நீங்கள் வந்து ஊசியால் குத்தி மாலையாக தொடுக்காம முழு எலுமிச்சை பழத்தை மாலையாக தொடுத்து கொண்டு போய் அம்மனுக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப நல்லது. இப்போ கோவிலுக்கு போறவங்க கூட தெரியாம செய்யற தவறுகள் இருக்கும். அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியாமலே சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கோவிலுக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? பொதுவாகவே நான் எல்லாருக்குமே சொல்றது, முதல்ல கோவிலுக்கு போகும்போது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இல்லை மொபைலை சைலண்டில் போட்டுடணும். கோவிலோட வாசலில் நீங்கள் காலை எடுத்து வைக்கும் போதே இறைவனை முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். நாம் நினைக்கிறோம் கோயிலில் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டமாக இருக்குது, நம்ம க்யூவில் நிற்க வேண்டியது இருக்குது. அது இறைவன் கொடுத்த வரம். அந்த நேரம் நீங்கள் தனியாக இறைவனுக்காக ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ண மாட்டீங்க. ஆனால் கோவிலுக்கு போகும்போது அந்த 1 மணி நேரம் நின்று நீ சாமியை பார்க்கணும் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் நிற்பீங்க. அந்த 1 மணி நேரம் முழுமையாக இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்து நீங்கள் கோவில் உள்ளார போய் கண் திறந்து மூலஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். கண் மூடி இறைவனை வணங்கவே கூடாது. கண் திறந்து மூலவரை நீங்கள் பார்த்து சுற்றி வந்து பிரசாதம் அப்படின்றது அங்கே கொடுக்கக்கூடிய புளியோதரையோ இல்லை சக்கரை பொங்கலோ கிடையாது. கோயிலில் பிரசாதம் அப்படின்றது குங்குமம், விபூதி, புஷ்பம் தான் நமக்கு பிரசாதம். ஆகவே நம்ம கோவிலை சுற்றி வந்து பிரகாரத்தில் உட்காந்து நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மூலஸ்தானத்தில் பார்த்த மூலவர் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் சரியாக போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கோவிலுக்கு போய் இந்த வேண்டுதலை முன்வைத்தேன், இதை பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு. ஏன் இப்போ வந்து எல்லாரும் கோயிலுக்கு போகிறேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அங்கே சமர்ப்பணம் இல்லை. கோயிலுக்குள்ளார போய் தான் குடும்ப கதையை பேசுவோம், கோயில் உள்ளார போய் தான் செல்ஃபி எடுப்போம், கோயில் உள்ளார போய் தான் நடக்க வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவோம். அங்கே போய் தான் குடும்ப கதையை பேசுவோம். அப்போ தான் குத்துப்பாட்டு, நம்ம மனம் உருகி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் குத்துப்பாட்டு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் முழுமையான சமர்ப்பணத்தோடு முழுமையாக இறைவனை சரணாகதி அடைந்து அவர் நாமத்தை ஜபம் செய்து உள்ளார போய் அவரை கண் திறந்து பார்த்து சுற்றி வந்து 15 நிமிடமாவது நம்ம கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ண முடியாட்டாலும் அமைதியாக உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், நிறைய விக்கிரகங்கள் இருக்கும், அது சும்மா வச்சு பார்த்து உட்காந்துட்டுருங்க. அந்த 15 நிமிடம் நீங்கள் கோவிலில் உட்காரும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆறா, அந்த கோவிலில் செய்யக்கூடிய பூஜைகள், சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனங்கள், அந்த ஆறா வந்து நம்ம ஆறாவோட கனெக்ட் ஆகும். நிச்சயமா காளிகாம்பாள் கோவில் வரலாறு பற்றியும் வழிபாட்டு முறை பற்றியும், குறிப்பாக மூலவரை வந்து கண் திறந்து தான் கும்பிடணும், நம்ம வந்து சுற்றி வந்துட்டு உட்காரும் போது தான் நம்ம கண் மூடுனா நம்ம கண் முன்னாடி வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ஹரஹர மகாதேவா.